ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இன்று இரவோடு இரவாகவே உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு நாளை விடியலை உனக்கான மகிழ்ச்சிகரமான நாளாக மாற்றுவதற்காக தான் இப்போது இந்த இரவு நெருங்கும் வேளையில் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். நீ செய்கிறது தவறு அநியாயம்னு புரியாமலேயே அடுத்தவங்க செய்கிற தவறையே குறி வச்சு குற்றம் சாட்டும் உறவுகளோடு தான் நீ வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க. நீ செய்கிறது சரியா தவறான்னு உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதை பார்க்குறவங்களாவது உனக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்லணும். அவங்க அதை செய்யாமல் எப்போது உன்னை குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு உன்னை குறி வச்சு குற்றம் சாட்டக்கூடியவர்களாகவும் உன்னை அடக்கி ஒடுக்கி அவங்க தான் சரியானவங்க, அவங்க தான் பெரியவங்க, அவங்க தான் வலிமையானவங்கன்னு உன் கண்ணு முன்னால் நிரூபிக்கணுன்ற எண்ணத்தோட உன்னை மட்டம் தட்டி பேசுபவர்களாகவும் தான் உன் சொந்தக்காரவங்க இந்த பூமியில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. நீ எல்லாருக்கும் உதவ நினைக்கிற நல்ல பிள்ளையாக இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த குணம் இருக்கணும் அல்லவா? உன்னை சுற்றி இருக்கும் ஒரு சிலர் தான் மட்டுமே எல்லாத்தையும் அனுபவித்து சந்தோஷமாக வாழ்ந்து அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு மத்தியில் மாட்டிக்கிட்டு நீயும் சந்தோஷமாக இல்லாமல் உன்னை சந்தோஷப்படுத்தவும் முடியாத அளவுக்கு மனிதர்கள் பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தான் இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு இந்த வராகி அம்மா இப்பொழுதே இந்த பதிவை கேட்க சொன்னேன். இந்த கலியுக காலத்தில் நியாயம் தர்மம்னு எதுவுமே இல்லாமல் எல்லாரும் பணத்தை மட்டுமே நம்பி வாழக்கூடியவர்களாக பணத்தை சம்பாதிக்கக்கூடிய கருவிகளாக மாறிட்டாங்கன்றதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கஷ்டம் வரும்போது ஒரு மனிதன் முதல்ல கற்றுக்க வேண்டியது யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தான். ஏன்னா அதுதான் உன் கண்ணு முன்னால் உனக்கு காட்டப்படும். நீ கஷ்டப்படும் போது தான், உன்னை சுற்றி இருக்கவங்க உன்னை விட்டு விலகி போகும்போது தான், உனக்கு உதவி செய்ய முடியாதுன்னு கை விரிக்கும் போது தான் வாழ்க்கைனா என்னன்ற பல விஷயங்கள் உனக்கு புரிய வரும் என் செல்லமே. நீ நல்லா இருக்கும்போது, நல்லா வசதியாக வாழும்போது உன் கூட யார் இருந்தாங்கன்றதை விட நீ கஷ்டப்படும் போது யார் உனக்கு தோள் கொடுத்த ஆதரவா உண்மையான உறவாக இருந்தாங்கங்கிறது தான் முக்கியம். இந்த உலகத்தில் எப்போவுமே ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது எதிர்பார்ப்போடு தான் அடுத்தவங்ககிட்ட பேசுகிறாங்க, பழகுறாங்க. மொத்தத்தில் எதிர்பார்ப்புகள் இல்லாத மனிதன் இங்கே யாருமே இல்லை. ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு அசைவிலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறத நான் கவனிக்கிறேன். அது ஏதோ ஒரு சின்ன எதிர்பார்ப்போ பெரிய எதிர்பார்ப்போ ஏதோ ஒன்று. இவங்கக்கிட்ட பேசுனா நம்ம நாளைக்கு அதை வாங்கிக்கலாம், அவங்கக்கிட்ட பேசுனா அவங்க மூலமாக நம்ம இந்த காரியத்தை சாதிச்சுக்கலாம்னு ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடும் நோக்கத்தோடும் தானே மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பழகிறவங்களாக இருக்காங்க. அந்த பழக்கம் கூட நல்லதை நோக்கி நகருதா கெட்டதை நோக்கி நகருதாங்கிறது வெளிப்படுத்தும் போது தான் தெரிய வரும். சில பேர் சாதாரணமாக சின்ன தேவை நல்ல தேவைக்காக பழகுவாங்க. சில பேர் அடுத்தவனை அழிக்கணும், அவன் கூடவே பழகி கூடவே இருந்து அவனை குளிர் பறித்து குளிர தள்ளி விட்டுறணுன்ற யோசனையோடு கூட அடுத்தவனை அழித்து அப்புறம் தான் முன்னுக்கு வரணுன்ற சிந்தனையோடு கூட பழகக்கூடியவர்களாக இருக்காங்க. அதனால் இந்த கலியுக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நீ கொஞ்சம் கவனமாக வாழ வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்க. இந்த வராகி அம்மாவை விட உயர்ந்த தெய்வம் எதுவுமே இல்லை என் செல்லமே. என்னுடைய அருளை முழுவதுமாக உனக்கு கொடுத்து உன்னை உயர்ந்த நிலையில் வாழ வைப்பதற்காக தான் என் உயிரான உள்ளமான என் அன்பு குழந்தையான உன்னை தேடி வந்திருக்கேன். தேவையில்லாமல் உன் மனசில் குழப்பமோ கவலையோ வேண்டாம். முதல்ல உன் மனசுக்கு நீ தைரியத்தை கொடு. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து வைப்பேன்னு முழுசாக நம்பு. ஐயோ என் வாழ்க்கையில் கஷ்டம் வந்துருச்சுன்னு ஒருபோதும் புலம்பாதே என் செல்லமே. உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வந்துச்சுன்னா உனக்கு ஒரு புது அனுபவம் கிடச்சிருக்குன்னு தைரியமாக இரு. ஏன்னா நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு கஷ்டமும் உன் வாழ்க்கைக்கான ஒரு பாடம்ன்றதை புரிஞ்சுக்கோ. இதுவரைக்கும் நீ பார்த்த மனிதர்களில், நீ பழகின மனிதர்களில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் உனக்கு கொடுத்த வாய்ப்பு தான் இந்த கஷ்டம். ஏன்னா கஷ்டம் வரும்போது தான் மனிதர்களுடைய பேசும் விதமும் பழகும் விதமும் மாறும். அதை வச்சு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றத நீ சுலபமாக தெரிஞ்சுக்கலாம் என் செல்லமே. ஏதோ ஒரு தப்பை வாழ்க்கையில் செஞ்சுட்டு இப்படி நான் செஞ்சுட்டேனேன்னு வாழ்க்கை முழுவதும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காரியா?
கவலைப்படாத, வருத்தப்படாத. இனிமே இந்த தவறை, இந்த பிரச்சனையை நான் மறுபடியும் என் வாழ்க்கையில் செய்யவே மாட்டேன்னு அதை ஒரு பாடமாக எடுத்துக்கோ. நீ தெரியாமல் செய்த தவறு நிச்சயம் உனக்கு ஒரு பாடமாகத்தான் மாறும். ஆனால் நீ தெரிஞ்சே ஒரு தவறு செஞ்சினா அது உனக்கு பாவமாக வந்து சேரும். எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் மனசறிஞ்சு ஏமாற்றமோ துரோகமோ செய்யாதே என் செல்லமே. வேணும்னு தப்பு செய்கிறவங்கள ஒரு முறை நான் மன்னிப்பேன், 2வது முறை தெரிஞ்சே தப்பு செய்கிறவங்களுக்கு நான் பாவக்கணக்கில் அதை எழுதி வச்சிருவேன். நீயும் பாவம் செஞ்சு பிரச்சனையில் மாட்டிக்காம தவறுன்னு தெரியும் போதே அதை திருத்திக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. என் பிள்ளை எப்பயுமே தவறு செய்யாதுன்ற எண்ணத்தோடு தான் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கேன். நிச்சயமா உன்னை தவறான வழியிலேயோ தப்பான விஷயங்களிலேயோ விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. நல்லது எது கெட்டது எதுன்னு உனக்கு தினமும் நான் சொல்லி கொடுப்பது போலவே உன் பிள்ளைகளுக்கும் நீ சொல்லி கொடுத்து வளர்க்க பாருங்க. ஒவ்வொரு தாய் தந்தைக்கும் தன் பிள்ளைகள் மேலே நம்பிக்கை இருந்து தான் ஆகணும், தப்பு இல்லை. நீ பெருசாக உன் பிள்ளைகளை நம்புறது எந்த விஷயத்திலும் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதே நேரத்தில் அவங்க சரியாக இருக்காங்களா, தவறாக வழியில் யோசிக்கிறாங்களா, ஏதாவது தப்பு செய்கிறாங்களான்றதையும் நீ கவனிக்க தவறாதே. உன் பிள்ளைகளை கண்காணித்து அவர்களை சரியான பாதையில் வழிநடத்த வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குது தானே. உன் பிள்ளைகளை அவங்க இஷ்டத்துக்கு விட்டுட்டு நீ பாட்டுக்கு ஏதாவது வேலையை செய்வதும் அல்லது வேலைக்கு போவதும் அல்லது வீட்டிலேயே எதையாவது தொலைக்காட்சியோ தொலைபேசியோ பார்த்துக்கிட்டு உட்கார்றதும் சரியானது கிடையாது. உன் பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, அடுத்தவங்ககிட்ட எப்படி பேசுகிறாங்க, எப்படி பழகுறாங்கன்னு எல்லா விஷயங்களையும் நீ கவனித்தா மட்டும்தான் உன் பிள்ளைகள் தவறான பாதைக்கு செல்லாமல் உன்னால் தவிர்க்க முடியும். பிள்ளைகளை வளர்த்து பெருசாக்குறது பெரிய விஷயம் கிடையாது. அவர்களை ஒழுக்கமாகவும் நேர்மையானவர்களாகவும் உண்மையானவர்களாகவும் வளர்க்க வேணும். பொம்பளை பிள்ளைங்களை எப்படி ஒழுக்கமாக வளர்க்கணும்னு நினைக்கிறியோ அதே போல் ஆண் பிள்ளைகளும் கூட ஒழுக்கமானவர்களாக, எந்த பெண்ணையும் தப்பாக பேசாதவர்களாக, தவறாக நினைப்பாதவர்களாக அதே ஒழுக்கத்தோடு வளரணும்னு நினைக்க பழகு. ஒரு கண்ணில் நம்பிக்கையும் ஒரு கண்ணில் சந்தேகமும் எப்போதுமே உனக்கு இருக்கட்டும் என் செல்லமே. பிள்ளைகளை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கி நல்வழியில் அவங்கள எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீ இப்படி ஒரு கண்ணில் நம்பிக்கையும் ஒரு கண்ணில் சந்தேகத்தையும் வச்சுக்கிட்டு அவர்களை தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே வாழ்வது தான் சரியானதாக இருக்கும். தொடர்ந்து கஷ்டங்களை அனுபவித்தவங்களுக்கு கொஞ்ச நேரம் ஏதாவது சிரிச்சிட்டா கூட ஒரு பயம் வந்துடும். நீயே கூட பல சமயங்களில் கொஞ்சம் நல்லா வாய் விட்டு சிரிச்சிட்டினா ஐயோ ஏதோ நான் அழுக போகிறேன், ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு கலங்குகிறாய் தானே. கொஞ்சம் சிரிக்கிறதுக்கு கூட பயந்து ஏதாவது பிரச்சனை வந்துடும்னு கலங்குற அளவுக்கா நான் உன் வாழ்க்கையில் அவ்வளவு கஷ்டங்களை கொடுத்துட்டேன். கலங்காதே. இந்த நிமிடம் முதல் இனி வரக்கூடிய உன் வாழ்நாள் முழுவதும் நீ சிரித்து சந்தோஷமாக வாழும்படி உன் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறேன். நீ எப்போதுமே சிரித்தபடியா சந்தோஷமாக வாழ்வதற்கான வேலைகளை பாரு. பொதுவாக கண்ணாடி முன்னால் என்ன காட்டுறோமோ அது அதை அப்படியே பிரதிபலிக்கும். நீ சிரிச்சினா கண்ணாடியில் சிரிக்கும், நீ முறைச்சினா கண்ணாடி முறைக்கும். அதனால் கண்ணாடி முன்பு வைக்கும் பொருள் எப்போதுமே நேர்மறை சக்திகளை கொடுக்கும் பொருட்களாக இருக்கும்படி வீட்டில் பார்த்துக்கோ. கண்ணாடி முன்பாக நல்ல விஷயங்களையும் காசு பணத்தையும் சிரிப்பையும் நல்ல விஷயங்களையும் வைக்கணுமே தவிர மாத்திரை மருந்துகள் தேவையற்ற விஷயங்களையும் ஆபத்தையும் பிரச்சனையும் உண்டு பண்ணக்கூடிய பொருட்களையும் கண்ணாடி முன்னால் வைக்கிறதை தவிர்த்து விடு. எப்போவுமே உன்னையும் உன்னை சுற்றியும் உன் வீட்லையும் நேர்மறையான விஷயங்கள் இருக்கும்படி பார்த்துக்கோ. இந்த வராகி அம்மாவை வழிபடுபவர்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? முதல்ல யாரை பற்றியும் புறம் பேசக்கூடாது, யாரும் கெட்டு போகணும்னு மனசால கூட நினைக்கக்கூடாது. ஒருத்தர் உனக்கு கெடுதலே செஞ்சாலும் கேடு செய்பவர்களாக கெட்டவர்களாக இருந்தாலும் அம்மா வராகி தாயே நீ பார்த்துக்கோன்னு அதை என்கிட்ட விட்டுட்டு மனசில் அமைதி கொண்டவராக மன நிம்மதியோடு வாழக்கூடிய மனநிலை உள்ளவர்களாக இருக்கணுமின் செல்லமே. என்னை நம்பி வந்திருக்க உன்னை ஒருபோதும் ஏமாந்து போக விட்டுட மாட்டேன். நீ என்னவோ யாருக்கிட்ட ஏமாறக்கூடாது நினைக்கிறதாலேயோ என்னவோ நீ நம்புகிறவங்கெல்லாம் பல பேர் உன்னை ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்கன்றதை நான் பார்க்குறேன். நல்லவங்க போல வேஷம் போட்டு நல்லவனாக நடித்து உன்னை ஏமாற்றக்கூடிய
பொய்யான மனிதர்களிடமும் இந்த பித்தலாட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய போலியான மனிதர்களிடமும் கொஞ்சம் கவனமாக இருக்க கற்றுக்கோ என் செல்லமே. சில மனிதர்களின் மனசு ரொம்ப ஆபத்தானதாகத்தான் இருக்குது. அதாவது தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்கள விட தான் நல்லா இருக்கமோ இல்லையோ அடுத்தவன் கெட்டு போகணுன்னு நினைக்கிறவங்க இப்போது அதிகமாயிட்டாங்க. யாருக்காவது ஒரு கஷ்டமோ துன்பமோ பிரச்சனையோ வந்தால் அதை பார்த்து ரசிக்கிறவங்களும், அதை வேடிக்கை பார்த்து சிரிக்கிறவங்களும், அதை பற்றி பேசி மனம் குளிர்ந்து போகிறவங்களும் நிறைய பேரை இந்த பூமியில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்போவுமே ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்காக நீ கவலைப்படாட்டியும் பரவாயில்ல, ஒருபோதும் அடுத்தவர் துன்பத்தை ரசித்து வேடிக்கை பார்க்கக்கூடிய பிள்ளையாக நீ இருக்காதே என் செல்லமே. உன்னை விட யாராவது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தாங்கன்னா அதை பார்த்து பொறாமப்படாமல் அவர்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்க கற்றுக்கோ. சந்தோஷமாக இருக்கிறவங்கள பார்த்து நீ சிரிக்கணுமே தவிர கஷ்டப்படுறவங்களையும் கீழே விழுந்தவங்களையும் பார்த்து கேலி கிண்டல் பண்ணி சிரிக்கக்கூடாது. நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும்னு இந்த பூமியில் நான் தனித்தனியாக எதையும் படைக்கலை. எல்லாரையும் எல்லாத்துக்குமே பொதுவாக தான் நான் படைச்சி வச்சுருக்கேன். நீயும் நல்லவங்க கெட்டவங்கன்னு எல்லாரிடமும் பழகு. எப்படி நடந்துக்கணுங்கிறத நல்லவங்க கிட்ட இருந்தும் எப்படி நடந்துக்க கூடாதுங்கிறத கெட்டவங்க கிட்ட இருந்தும் கற்றுக்கோ. நீ கற்றது ஒருபோதும் வீணாக போகாது என் செல்லமே. நீ கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கு உதவும் விதத்தில் இந்த வராகியம்மா அனைத்தையும் பார்த்துக்கிறேன். சில மனிதர்களை பார்க்கும்போது இவங்களை முன்னாலேயே பார்த்துருக்கலாமே நினைக்கவும் ஏங்கவும் செய்யும் வாழ்க்கை. பல சமயங்களில் பல பேரை பார்க்கும்போது என்னடா இன்னைக்கு இவங்கள பார்த்துட்டோமே, இவங்க மூஞ்சி பார்க்கவே கூடாதுன்னு நினச்சோமேன்னு வெறுக்கக்கூடிய அளவுக்கும் சில மனிதர்கள் இருப்பாங்க. எதுவுமே காலத்தோடு செய்வது தான் சிறந்தது. பிடிச்சவங்களை பார்க்குறியோ பிடிக்காதவங்களை பார்க்குறியோ, பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே கடந்து போக கற்றுக்கோ. பிடித்தவர்களை பார்த்து சிரிப்பதும் பிடிக்காதவங்களை பார்த்து முறைப்பதும் எந்த பயனும் தராத விஷயங்கள் தானே. எல்லாரையும் பார்த்து சிரித்து கடந்து போகக்கூடிய அளவுக்கு தைரியமும் மனப்பக்குவமும் உனக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த உலக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஏன்னா யாரை பார்த்தும் முறைக்காத, யாரையும் வெறுக்காத, யாரையும் எதிரியாக நினைக்காதே என் செல்லமே. ஏன்னா மாறிக்கிட்டே இருக்கு இந்த உலகத்தில். எந்த மனிதர் எப்போது உனக்கு தேவைப்படுவாங்க, எந்த மனிதரை எப்போது நீ பார்ப்ப எப்போ பார்க்க மாட்டான்னு யாருக்கும் தெரியாது. அதனால் யாரையும் பகச்சிக்காமல் யாரையும் வெறுக்காமல் எல்லாருமே இடமும் கொஞ்சம் இடைவெளி விட்டு தூரமாக இருப்பதும் அன்பை அளவோடு செலுத்துவதும் தான் உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இருப்பதற்கு சிறந்த வழியாக இருக்கும்.